ஓகே சார். சார் இப்போ காங்கிரஸ் உடைய பேச்சுவார்த்தை இன்னும் வந்து திமுக வந்து அழைக்காம இருக்கு. ஒரு பக்கம் அது இருந்தாலும் பாஜக சார்பில் என்டிஏ கூட்டணி என்டிஏல இருக்க அலைன்ஸ்ல இருக்க தலைவர்களெல்லாம் நம்ம பாரத பிரதமர் வந்தார், அப்போ வந்து எல்லாம் இது பண்ணோம். என்டிஏ கூட்டணிக்கான அலைன்ஸ் வந்து ஃபைனலைஸ்ட் ஆகிடுச்சா சார்? இன்னும் நிறைய கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே வந்து மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் நேரடி பார்வையில் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அது வந்து நல்லபடியாக முடியும். எந்தெந்த கட்சி ஏதாவது நிறைய கட்சிகள் வந்து திமுக இன்னைக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து இந்த திமுக கவர்மெண்ட் அப்பாடி போனால் போதும் அப்படின்றது தான் மக்களுடைய நிலைப்பாடு. எல்லா விதத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் ஆன திமுக கவர்மெண்ட்டு அப்படி தான் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு அப்பா பையன் கவர்மெண்ட் மாதிரி, ஒரு சீரியல் மாதிரி ஓடிட்டே இருக்குது, அப்பா பையன் அப்பா பையன். அந்த சீரியலை முடிப்பாங்க டெஃபினட்டாக தமிழ்நாடு மக்கள். அதனால் அதே மக்கள் அந்த 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 தாட் ப்ராசஸோடு இருக்கிற அனைத்து கட்சிகளும் எங்களோட சேருவாங்கிறது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்காங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸும் விசிகே அவங்களோட இருக்காங்களான்னு பாருங்கள். இந்த தடவையாவது விசிகே வந்து ஆட்சியில் பங்கு கேட்பாங்களான்னு தெரியல. அவங்க இப்படியே 25-30 வருஷமாக அப்படியே போயிட்டாங்க, இன்னமும் ஆட்சியில் பங்கு எடுக்கலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎம்கே எத்தனையோ எலெக்ஷன்ஸ் ஆனாலும் எத்தனையோ பேரை வந்து அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸாகவும் மந்திரிகளாகவும் ஆக்கியிருக்காங்க. ஆனால் விசிகே அவர் மட்டும் எம்எல்ஏ ஆகுது, அவர் மட்டும் எம்பி ஆகுது, இன்னும் ஆட்சியில் பங்கு இருக்காமல் இருக்கார். தயவுசெய்து இந்த தடவையாவது தைரியமாக அவருடைய கட்சிக்காக இவ்வளோ லாயலாக இருந்ததுக்கு பங்கு கேட்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. ஓகே சார். சார் இப்போது தொடர்ந்து வந்து நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு தாவேகா சார்பில். அதில் வந்து கடுமையாக வந்து திமுக வந்து மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் விமர்சனம் செய்திருந்தார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திமுகவை வந்து நீங்கள் கீழே இறங்கி எங்கே போய் மக்களை சந்தித்தாலும் எல்லாரும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒரு குடும்ப கட்சியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியும். அதோட அதே மாதிரி தான் தாவேகாவும் விமர்சனம் பண்ணியிருக்கிறது நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் தேர்தல் இப்போ வந்து நீங்கள் இந்த ஆளுநர் மாளிகையோட நிகழ்ச்சியிலலாம் கலந்து கொண்டீங்க. இந்த தேமுதிகவுடைய நிலைப்பாடு எப்படி சார்? நாங்கள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்க அனைவரிடமும் நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து சுதீஷ் வந்து என்னோட சேர்ந்து ஒரே சமயத்தில் கல்லூரியில் படித்தோம். அதனால் வந்து ஏன் எங்களோட சேரணுங்கிறத கண்டிப்பாக நான் அவர்கிட்ட பேசினேன், அது சொன்னேன் அவர்கிட்ட. அது அவருடைய நிலைப்பாடையும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க திங்க் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். திங்க் பண்ணிட்டு வருவாங்கங்கிறது என்னுடைய நினைப்பு. ஓகே. இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைலாம் எப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சார்? அதிமுக கூட மற்ற இணை கட்சி கூடலாம் எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? நாங்கள் எங்களுடைய அலையன்ஸ் என்பது ரொம்ப அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. மேலே வந்து அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு விதமான அரசியல். ஆனால் இப்போ கீழே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் பாமக தொண்டர்களும் தினகரன் அவர்களுடைய கட்சியும் சேர்ந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து அண்ணன் தம்பி போல் அக்கா தங்கையாக பழகி ரொம்ப ஒரு ஒற்றுமையாக நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்று சேருவோமோ, பேசாதவங்க கூட ஒரு நல்ல நிகழ்ச்சின்றால் எப்படி ஒன்று சேருவோமோ, ஒரு கோயில் திருவிழாவில் ஒன்று சேருவோமோ, அப்படி ஒருங்கிணைந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சீட்டு பங்களிப்பில் எங்களுக்கு எந்த விதமான யாருக்குமே எந்த விதமான கஷ்டமும் வராது. ஏன்னா எங்களுடைய ஒரே குறிக்கோள் இந்த ஃபாதர் சன், அப்பா பையனுடைய ஆட்சியை இந்த தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும். மறுபடியும் ஒரு முகமது பின் துக்ளக்கு, அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அப்பா பையன் பேரன் அப்படின்னு வரக்கூடாது. தமிழகத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு அரசியலை இதோடு நிறுத்திடணும். ஏன்னா வந்து இந்த குடும்ப கட்சிகள் வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஒன்றா அழிஞ்சிட்டே வருது. கடைசியாக அழிய வேண்டிய கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்ப ஆட்சி தான். ஓகே சார். இந்தியா அலைன்ஸில் ஏடிஎம்கே அண்ட் தென் அமமுக வந்துருச்சு. ஓபிஎஸ் வந்து உடைய நிலை எப்படி இருக்குங்க சார்? ஏன்னா ஓபிஎஸ் வந்து கட்சியில் அதிமுகவில் சேர்த்துக்கோங்க அப்படின்றார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஸோ யார் 2 பேரும் தான் அடிச்சுக்கிட்டாங்க, இதில் நான் என்ன பண்ணேன்ற மாதிரி ஒரு கேள்வி அவர் வந்து எழுப்புறாரு. அப்படி இருக்க பட்சத்தில் அமமுகவுடைய பொதுச் செயலர் தினகரன் என்டிஏல இணைஞ்சிட்டார், என்னையே சேர்த்துக்கோங்கன்ற ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாரு. எங்கள் கட்சி என்டிஏவுடைய தலைமை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்.
அவர் வந்து அதிமுகவில் தான் சேர்த்துக்கணும்னு கேட்குறாரு. அதிமுகவில் சேர்த்துருக்கான எந்த விதமான கருத்தும் என்டிஏவும் பிஜேபியும் சார்பாக நாங்கள் எதுவும் கூற முடியாது. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் என்பது என்னுடைய கருத்து.